Hello everyone, welcome to our channel. தொல்காப்பிய தமிழ். தொல்காப்பிய தமிழில் உயிரொலி மெய்யொலி பிறப்பு, ஒலியன்கள், உருபன்கள், எண்ணுப்பெயர்கள், வேற்றுமை, வினை சொற்கள் இவை பற்றிய செய்திகள் இத்தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பிய தமிழ் தமிழில் காணப்படும் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியர் இயற்றிய சிறந்த இலக்கண நூல். எழுத்து, சொல், பொருள் ஆகிய அதிகாரங்களையும் அவற்றுள் கூறப்பட்டுள்ள செய்திகளையும் ஆராய்ந்தால் தொல்காப்பியரின் நுட்பமான அறிவினை நன்கு அறியலாம். அவருக்கு இருந்த மொழி திறன்களையும் அறிய முடிகிறது. தொல்காப்பிய தமிழின் இயல்புகள், சங்க இலக்கிய மொழி அமைப்பு ஆகியவற்றை நுணுக்கி ஆராயும் போது தொல்காப்பியம் சங்க இலக்கியத்திற்கு முற்பட்டதாக உள்ளது என்பதை அறியலாம். தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்தில் எழுத்தியல், புணரியல் பற்றியும், சொல்லதிகாரத்தில் உருபனியல், தொடரியல் பற்றியும் கூறியுள்ளார். உயிரொலி மெய்யொலி பிறப்பு. தொல்காப்பியர் பிறப்பியலில் ஒலிப்பான்களையும் ஒலிப்பு முனைகளையும் ஒலிப்பு வகைகளையும் அடிப்படையாக கொண்டு தமிழ் ஒலிகளை விளக்கியுள்ளார். நா, இதழ் முதலிய இயங்கும் உறுப்புகள் ஒலிப்பான்கள் ஆகும். இவ்வுறுப்புகள் தொடுகின்ற பல், அன்னம் ஒலிப்பு முனைகள் எனப்படும். அங்காத்தல், ஒற்றல், வருடல், அணறுதல் என்பன ஒலிப்பு முறைகளை விளக்கும் தொடர்கள் ஆகும். தொல்காப்பியர் முதற்கண் 12 உயிர்களையும் பின் 18 மெய்களையும் பிறப்பிடம் கூறி விளக்குகிறார். அடுத்து குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஆயுதம் ஆகிய 3 சார்பெழுத்துகளையும் கூறியுள்ளார். தொல்காப்பியர் எழுத்து என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். இதனை எழுது என்ற பொருளிலும் ஒலி எழுப்பு என்ற பொருளிலும் பயன்படுத்துகிறார். எழுத்துகளின் ஒலி அளவை காட்ட மாத்திரைகளையும் சுட்டி காட்டியுள்ளார். உயிர் ஒலிகளின் தோற்றத்தை கூறும்பொழுது செயல்பாட்டை இயலும் என்ற சொல்லாலும், மெய்யொலிகளின் தோற்றத்தை கூறும்பொழுது பிறக்கும் என்ற சொல்லாலும் குறிப்பிடுகின்றார். மெய்யொலிகளின் பிறப்பு. தொல்காப்பியர் மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் வல்லினம், மெல்லினம், இடையினம் என பிரிக்கின்றார். 18 மெய்களில் யகர வகரமாகிய 2 மெய்களுக்கும் தனித்தனி இலக்கணம் கூறியுள்ளார். மற்ற மெய்களை பற்றி பேசும்போது 2 மெய்களுக்கு பிறப்பிடம் கூறி விளக்குகிறார். கடைநா. கடைநா கடையெண்ண ஒலி. கடைநா கடையெண்ணத்துடன் பொருந்தும் பொழுது கடையெண்ண வெடிப்பொலியான ககரமெய்யும் அதற்கு இணையாக மூக்கொலியான ஞகரமெய்யும் பிறக்கின்றன. இடைநா. இடைநாவானது அன்ன உச்சிக்கு அருகில் உள்ள இடை அன்னத்தோடு பொருந்துவதால் இடையெண்ண ஒலிகள் பிறக்கின்றன. இடையெண்ண தடையொலியான சாவும் இடையெண்ண மூக்கொலியான ஞாவும் பிறக்கின்றன. நுனிநா. நுனிநா அன்னத்திற்கு தொல்காப்பியர் அன்பல் தடையொலி, உரசொலி, மருங்கொலி என்ற 3னையும் கூறியுள்ளார். அன்பல் ஒலி. நாவானது அன்னத்தை தொடுவதால் ஒலியின் இயல்பு மாறுபடுகிறது. டகர நகரங்கள் நுனிநா ஒலிகள் ஆகும். உரசொலிகள். நுனிநா அன்னத்தால் பிறப்பவை உரசொலிகள் எனப்படும். அவை ரகரமும் ரகரமும் ஆகும். ரகரம் பிறக்கும் இடத்திலேயே ரகரமும் பிறக்கும். ரகரம் ஒற்ற பிறக்க ரகரம் வருட பிறந்த உரசொலி ஆகும். ரகரம் அன்னத்தின் பின்னிட ஒலி, ரகரம் அன்னத்தின் முன்னிட ஒலி. மருங்கொலி. நுனிநா அன்னத்தால் பிறப்பவை லகரமும் லகரமும் ஆகும். லகரம் இன்று நாமடி ஒலியாக அன்னத்தின் உயரத்தை ஒலிக்கின்றது. லகரம் முன்னிட ஒலியாக ஒலிக்கின்றது. சார்பு எழுத்துக்கள். தொல்காப்பியர் கூறும் குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஆயுதம் என்ற சார்பெழுத்துக்கள் தமக்கு உரிய சார்பாக மெய்கள் பிறப்பிடத்தில் பிறக்கும்.
இவை சார்ந்து வரும் மரபினை உடையன. இவையே தொல்காப்பியர் கூறும் சிறப்பு ஒலிகள் ஆகும். குற்றியலுகரம். தொல்காப்பியர் குற்றியலுகரத்துக்கு தனியாக ஒலிப்பிடமோ ஒலிப்பு முறையோ கூறவில்லை. உகரம் சொல்லின் இடையில் வரும்பொழுது நெடில் தடை ஒலியால் தொடரும் போதும் விடுநிலை ஒலியாக ஒலிக்கும். இச்சூழலில் தொடரும் தடை ஒலி இரட்டிக்கும். குற்றியலிகரம். இலக்கண நூலார் குற்றியலுகரத்தின் திரிபு குற்றியலிகரம் என்பார். ஒரு சொல்லில் உள்ள மகரத்தை தொடர்ந்து யா வரின் மகரம் இகரத்தை பெறும். ஆயுதம். உயிர் எழுத்துக்களின் வரிசைக்கும் மெய் எழுத்துக்களின் வரிசைக்கும் இடையே உள்ளது ஆயுதம். இவ் இல் இல் என முடியும் ஓரசை சொற்களுக்கு முன்னே தடை ஒலி வந்தால் அது இரட்டிக்கும் அல்லது ஆயுதமாக திரியும். ஒலியன்கள். உயிர் ஒலியன்கள் 10, மெய் ஒலியன்கள் 17. மொழி முதலாதல். உயிர் எழுத்து யாவும் மொழி முதலில் வரும். மெய் எழுத்துக்களுள் யகரம் ஆவோடுதான் மொழி முதலாகும். மொழி முதலில் வரும் 9 எழுத்துக்கள் காணப்படுகிறது. இறுதியாதல். நீங்களாக ஏனைய 11 உயிர் எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியாக வரும். ககர வகரங்களோடு இயைந்து ஔகாரமும் மொழிக்கு இறுதியில் வரும். சார்பு எழுத்துக்களில் குற்றியலுகரம் ஈராகும். மெல்லொலிகளில் ஞா தவிர ஏனைய 5 ஈராகும். இடையெழுத்துக்கள் 6 ஈராகும். மெய்யெழுத்துக்களில் 11 எழுத்துக்கள் ஈராகும். உருபன்கள். சொற்களின் உள் அமைப்பை ஆராய்வதே உருபனியல் ஆகும். தமிழ் இலக்கண நூலார் தமிழ் சொற்களை பெயர், வினை, இடை, உரி என 4ஆக பகுத்தனர். பெயர் சொல் காலம் காட்டாது வேற்றுமையை ஏற்கும். வினை சொல் காலம் காட்டும் வேற்றுமையை ஏற்காது. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இடை சொல் வேறெல்லா உருபன்களையும் உரி சொல் வேர் உருபன்களையும் குறிப்பதாக கூறுகிறார். தொல்காப்பியர் பெயர் சொற்களை உயர்திணைக்கு உரியன, அக்ரணைக்கு உரியன, ஆயிரத்திணைக்கு உரியன, அதாவது விரவு பெயர் என 3ஆக பகுக்கின்றார். எண்ணு பெயர்கள். இலக்கண நூலார் எண்ணு பெயர்களை பெயர் வகைகளில் ஒன்றாக குறிப்பிட்டுள்ளார். தொல்காப்பியர் எண்ணு பெயர்களை பெயர்களாக கொண்டு பெயரியலில் கூறியுள்ளார். எண்ணு பெயர்களுக்கு பெயர் வடிவம், பெயரடை வடிவம் என 2 வகை வடிவங்கள் உண்டு. பெயர் வடிவம் தனித்து இயங்குவது, பெயரடை வடிவம் கட்டு உருபனாக இயங்குவது. 1. இதன் மாற்று உறுப்புகளாக ஓர், ஒரு, ஒன்று ஆகிய வடிவங்கள் காணப்படுகின்றன. ஓர் உயிர் முதலான சொற்களின் முன் வருகின்றன. ஒரு மெய் முதல் சொற்களின் முன்னும் மெய் முதலாக உடைய விகுதிகளின் முன்னும் வருகின்றன. 1 தனி வடிவமாக வருகின்றது. 2 இதன் மாற்றுறுப்புகள் இரு, இர், ஈர், 2. இரு மெய் முதல் சொற்களின் முன் வருகின்றன. இர் ஆயிரத்தின் முன் வருகின்றன. ஈர் உயிர் முதற் சொற்களின் முன் வருகின்றன. 2 தனி வடிவமாகவும் பிற இடத்திலும் வருகின்றன. மூன்று இதன் மாற்றுறுப்புகள் மு, மு, 3. மு மெய் முதற் சொற்களின் முன் வருகின்றது. மு உயிர் முதல் அரை உயிர் வகர முதற் சொற்களுக்கு முன் வருகின்றன. 3 தனி வடிவமாகவும் பிற இடத்திலும் வருகின்றது. 4 இதன் மாற்றுறுப்புகள் நாள், 4. நாள் பெயர்களுக்கு முன் வருகின்றது. 4 தனி வடிவமாகவும் பிற இடத்திலும் வருகின்றது. 5 இதன் மாற்றுறுப்புகள் ஐ, 5, ஐம், 5. ஐ உயிர் முதல் அரை உயிர் முதற் சொற்களுக்கு முன் வருகின்றது. ஐ இன மெல்லின மெய் மற்றும் ஏனைய மெய் முதல் சொற்களுக்கு முன்னும் வருகின்றது. ஐம் மெய் முதல் சொற்களுக்கு முன் வருகின்றது. 5 பிற இடங்களிலும் வருகின்றது. 6 இதன் மாற்றுறுப்புகள் அரு, 6. அரு மெய் முதல் சொற்களுக்கு முன் வருகின்றது. 6
பிற இடங்களில் வருகின்றது. 7. இதன் மாற்றுறுப்புகள் எழு, ஏழ். எழு மற்ற பெயர்களுக்கு முன் வருகின்றது. ஏழ் தனியாகவும் மற்ற இடங்களிலும் வருகின்றது. 8. இதன் மாற்றுறுப்புகள் எண் 8. எடுத்துக்காட்டு எண் சீர், எண் வகை 8. 9. இதன் மாற்றுறுப்புகள் 9 ஒன்பதிற்று, 9 துரைத்து, 9 எழுத்து. தொண்டு தனியாக வருகின்றது. 9 ஒன்பகுது உணர்ச்சியாக வருகின்றன. 9. 9 என்பதை கூட்டு சொல்லாக கொண்டு பது என்பது பத்தின் மாற்றுறுப்பாகும். 1 என்பது குண்டாட் கால்டுவெல் கருத்துப்படி 1 என்னும் பொருள் உடையது. கால்டுவெல் ஒன்பது என்பதற்கு 1 முந்தைய 10 அல்லது 10 1 குறைந்தது என்று விளக்கம் தருகின்றார். 9 குறிக்கும் தொண்டு என்ற சொல்லும் காணப்படுகிறது. கால்டுவெல் 9 1 90 900 ஆகியவற்றின் தொண்டு என்பதன் மாற்றுறுப்பாக கருதுகின்றார். 10. இதன் மாற்றுறுப்புகள் பண், பதின், பான், பது, பகுது. பது பகுது உணர்ச்சியாக வருகின்றன. 100 மாற்றுறுப்புகள் 100 100. வேற்றுமை. தொல்காப்பியர் வேற்றுமையை உருபாலும் வடிவத்தாலும் பெயர் சுட்டி வழங்குகின்றார். வேற்றுமைகள் 8 என வகுக்கப்பட்டது. வேற்றுமை உருபுகள் பெயர் சொல்லுடன் நேரடியாக இணைந்து நிற்றலும் இடையில் சாரியை அமைய அதன் பின்னர் வருதலும் உண்டு. எழுவாய் வேற்றுமை. தொல்காப்பியர் முதல் வேற்றுமையை பெயர் என்றும் எழுவாய் என்றும் பொருளின் பெயரால் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் வேற்றுமை. இதன் உருபு ஐ ஆகும். இரண்டாம் வேற்றுமைக்கு பொது தன்மையாக வினை, வினை குறிப்பு முதலில் தோன்றும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். உரையாசிரியர்கள் இவ்வேற்றுமையை செயப்படு பொருள் வேற்றுமை என்பர். மூன்றாம் வேற்றுமை. இதன் உருபு ஒடு என்பதாகும். இது வினை முதல் கருவி என்ற அடிப்படையில் தோன்றும் ஏது பொருளில் வரும். நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை உருபு கு ஆகும். இக்கு மாற்று உருபாகும். இவ்வேற்றுமை நோக்கு, கொடை, எல்லை, முறை ஆகிய பொருள்களில் வரும். கு பெரும்பாலும் நோக்கர் பொருளில் வழங்கப்பட்டது. ஐந்தாம் வேற்றுமை. இதன் உருபு இன் ஆகும். ஒப்பு பொருள், நீங்கற் பொருள், அச்சப்பொருள் ஆகியவற்றில் ஐந்தாம் வேற்றுமை வரும். ஆறாம் வேற்றுமை. இதன் உருபு அது ஆகும். அது ஒருமை பன்மை வேறுபாடின்றி இரண்டிற்கும் வழங்கியது. தற்பொழுது உடைய என்ற சொல்லுருபு வழங்கப்படுகிறது. ஏழாம் வேற்றுமை. இதன் உருபு கண் ஆகும். இது வினை செய்யும் இடம், நிலம், காலம் ஆகிய 3 பொருளில் வரும். எட்டாம் வேற்றுமை. இவ்விழி வேற்றுமைக்கு தனி உருபு இல்லை. வினை சொற்கள் பெயரெச்சம், செய்யும், செய்த, செய்யாத ஆகியவற்றை தொல்காப்பியர் பெயரெஞ்சு கிளவி என்ற தொடரால் குறிக்கின்றார். இது பெயர் கொண்டு முடிவது. வினையெச்சம். தொல்காப்பியத்தில் வினையியல், எழுத்தியல், எச்சவியல் முதலானவற்றில் வினையெச்சம் பற்றிய நூற்பாக்கள் உள்ளன. தொழிற்பெயர். இதனை தொல்காப்பியர் தொழிற்பெயர், வினைப்பெயர், தொழிலிற் கூறும் கிளவி, வினை ஆகிய சொற்களால் குறிப்பிடுகின்றார். எழுவாயாகவும் பயனிலையாகவும் நிற்கும். பெரும்பாலும் காலம் காட்டுவதில்லை. வியங்கோல் வினை. தொல்காப்பியர் காலத்தில் வழங்கிய வாழிய, வாழி போன்ற வழக்குகள் காலப்போக்கில் வாழ்க என மாறி அமைந்திருக்கலாம். இக்கால மொழியியல் வல்லுநரும் வியக்கும் வண்ணம் பல இலக்கண கொள்கைகள் தொல்காப்பியத்தில் புதைந்து கிடக்கின்றன. தமிழ் மொழியின் வளர்ச்சி, மாற்றம் முதலியவை தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு ஆராயப்படுகின்றன. அன்புடன் சிவா. தேங்க்யூ.